எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் கந்தர் சஷ்டி கவசம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஏற்கனவே நீங்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை பற்றி கொஞ்ச நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு விளக்கம் சொல்லுங்கள், அதனுடைய அருமை பெருமைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே மாறிவிட்ட காரணத்தினால சிலர் கமெண்ட்டில் குறிப்பிட்டிருந்தீங்க, இதை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் கந்தர் சஷ்டி கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதன் மேலே நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுவதாலே நமக்கு எத்தனை பிரச்சனைகள் தீருதுன்றது நமக்கு தெரிந்திருந்த காரணத்தினால தான் அதை நம்ம தொட வேண்டாமே, நம்ம சேனலில் சொல்ல வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை பற்றி சில யூடியூப் சேனல் வற்புறுத்திய காரணத்தினால அங்கே நான் பதிவு கொடுத்துருக்கேன். அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க, அவர்கள் கேள்வி கேட்க நான் பதில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று, அவதூறான செய்திகளை பரப்புகிறாங்கன்னு ரொம்ப தாமதமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முதல் நாள் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குன்னு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு நேரம் கிடையாது, எதையும் பார்க்க மாட்டேன், விரும்பி போயும் பார்க்க மாட்டேன், இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கேன் அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கேன்ல. அதனால்தான் இப்படி ஒரு பரபரப்பு சர்ச்சை போய்கிட்டு இருந்தது, எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிந்த உடனேயே அந்த சேனலில் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அவர்களுக்கு கொடுத்த காரணத்தினால உடனே நம்ம சொல்ல வேண்டாமே, ஒரு 2 நாள் போகட்டும், அதுலேயும் வியூஸ் ஏறணும் இல்லையா, அதுக்காக நான் 2 நாள் காத்திருந்து இப்போ இந்த பதிவை தர்றேன். இந்த கந்தர் சஷ்டி கவசம் பிறந்த வரலாறு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிந்திருக்கும். 16ஆம் நூற்றாண்டில் பாலதேவராய சுவாமிகள் மிகப்பெரிய முருக பக்தராக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்த காரணத்தினால பல சிகிச்சைகள் பெற்றும் அவருக்கு பலனளிக்கலை. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாரு, நம்ம இனி உயிரோடு இருந்து பயனில்லை அப்படின்னு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய கடலில் போய் விழுந்துடலான்னு போகிறாரு. அவர் அங்கே சென்ற நாள் திருவிழா இருந்தது. சரி, நம்ம இறப்புக்கு முன்னாடி இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு பிறகு நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திருவிழாவில் கலந்துக்கிறாரு, பூஜைகளில் எல்லாம் கலந்து கொள்கிறார். அப்படி சுற்றி வரும் பொழுது பலர் பல துன்பங்களை சுமந்து கொண்டு முருகான்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நோய்கள், கடுமையான நோய்கள், குஷ்டரோகிகள், இன்னும் நிறைய தோல்வியாதி உடையவர்கள் பல நோய்களை சுமந்து கொண்டு, முருகா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு காப்பாற்றி வை, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறத தன் காதால் கேட்குறாரு. அப்போது ரொம்ப மனசு நொந்து போயிடுறாரு. அட, நம்ம வயிற்று வலியை சுமந்துக்கிட்டு வந்தோம், உயிரை மாய்த்து கொள்ளலாம், நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது என்னை தாண்டி இங்கே பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு பல நோய்களை சுமந்து கொண்டு இவ்வளவு அவதிப்படுறத என் கண்ணால் பார்த்த பின்னாடி என்னால் இருக்க முடியலையே முருகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் உட்காந்து, முருகா எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைங்க முருகா, உன்னுடைய சன்னதியில் உன்னை நம்பிட்டு தான் வந்து இங்கே உட்காந்து தீர்த்து வையுங்கன்னு எல்லாரும் கதறாங்க அப்படின்னு தியானம் பண்ணுறாரு. அப்படியே உறங்கி போய்விடுகிறார். அப்போது அவருடைய கனவுல முருகர் காட்சி அளித்து, நீ வேண்டியது போல அனைவருடைய கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன், அதற்காக நீ ஒரு பாடலை இயற்று, துன்பப்பட்ட மக்கள், நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இந்த கவசத்தை பாடட்டும், அவர்கள் பாட பாட அவர்களுடைய பிரச்சனைகளை நான் போக்குவேன் அப்படின்னு கனவுல வந்து சொல்றாரு. கனவிலிருந்து எழுந்த பாலதேவராய சுவாமிகள், இப்படி ஒரு காட்சியை எனக்கு முருகர் தந்திருக்காரே, அவரே ஆசி கொடுத்திருக்கிறார் பாடல் எழுத சொல்லி, எனக்கு எழுத தெரியாவிட்டால் கூட எழுத ஆரம்பிக்கிறேன், அவர் அருளால் நான் எழுதுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு கந்தர் சஷ்டி கவசத்தை எழுத ஆரம்பிக்கிறார். முதல்ல 4 வரிகள் காப்பாக இருக்கு. இந்த கந்தர் சஷ்டி கவசம் என்கின்ற பெயர் காரணத்தை பாருங்க. கந்தர் என்றால் முருகன், சஷ்டி என்றால் அவருக்கு சஷ்டி பிடிச்ச நாள், அதில் விரதம் மேற்கொள்கிறோம், அது தெரியும். கவசம், கவச் அப்படின்றது சமஸ்கிருத சொல், கவசம் என்கிறது அதிலிருந்து தமிழாக்கமும் இல்லாமல் சமஸ்கிருதமும் கலந்த மாதிரி இருக்குது. அந்த கவசத்திற்கு காப்பது,
காக்கும் அப்படின்ற பொருள் கொள்ளப்படுகின்றது. அதனால பாடல் துவங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரிகள் காப்புகளாக இருக்கு. அந்த காப்பு வரிகளை பாடும் பொழுதே நமக்கு ஒரு பக்தி உணர்வு ஏற்படுகிறது. அந்த பாடல் எதை நோக்கி போகிறது அப்படின்றத நமக்கு உணர்த்தும். அந்த வரி காப்பு வரிகள் எல்லாரும் ஆரம்பிக்கிறது தான். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை, அமரர் இடர் தீர அமரர் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி அப்படின்ற வரிகள் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு ரொம்ப அழகான பாடல் வரிகள் எல்லாமே. அந்த பாடல் இயற்றிய விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. பாடியவர்களும் சூலமங்கல சகோதரிகள் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கிறாங்க. அவர்கள் பாடியதை கேட்ட பின்னாடி எத்தனை பேர் பாடினா கூட அது நமக்கு அதற்கு ஈடாக நினைத்து பார்க்க முடியல. நான் கூட பாடியிருக்கேன். தமிழ் அப்போதான் நல்லா கற்றுக்கவே ஆரம்பிக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் பாடின காரணத்தினால நான் அதை பற்றி வெளியில் சொல்கிறதில்ல. இந்த கந்தர் சஷ்டி கவசம் பாடுவதால் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம 16ஆம் நூற்றாண்டில் இந்த பாடல் எழுதப்பட்ட காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் பாடிட்டு வந்திருக்காங்க. அதனால் பலனடைந்து செவி வழியாக சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. பலன் கண்டவர்கள் பல பேர் இருக்காங்க. குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை சஷ்டி அன்னைக்கு பாடுனா குழந்தை பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சத்தியம், உண்மை. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம வியூவர்ஸை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையோடு இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை பாடிய பிறகு அவர்களுடைய தோல் வியாதி சரியாயிருக்கு. இப்படி ஒவ்வொரு அங்கங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக, நமக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா கந்தர் சஷ்டி கவசம் பாடுங்கன்னு சொல்றோம். பணப்பிரச்சனையாக இருந்தால் கந்தர் சஷ்டி கவசம் பாடுங்க, கட்டாயம் கிடைக்கும்னு சொல்றோம். அதை பாடி அதனால் பலன் கண்டு இருக்கோம், அதுதான் உண்மை. ஆனா இதை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காக, வேணும்னே பண்ணணுன்றதுக்காக எடுத்து பேசி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம அவங்க அளவுக்கு நம்ம இறங்க வேண்டாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம பார்க்க வேண்டாம். அதை இன்னும் பிரபலப்படுத்த வேண்டாம். அதை சொல்லி நான் பிரபலமாகணும்னு நினைக்கல. அதனால் நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தில் என்ன நல்லது இருக்குன்றது மட்டும் பார்ப்போம். இது எழுதப்பட்டது 16ஆம் நூற்றாண்டில். எழுதியவர் முருக பக்தர். அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வாழ்க்கையில் ஆசா பாசங்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தாண்டி இறைவனடிதான் அஞ்ஞானத்தை போக்கக்கூடியது என்பதை அறிந்து வாழ்ந்தவர். இந்த பாடல் சற்று நீளமாக இருக்கும். காரணம், மனித உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய அங்கங்கள் இருக்கு. நரம்பே எடுத்துக்கிட்டோம்னா 72,000 இருக்கு இல்லையா, அந்த நரம்புல ஏதாவது ஒரு சின்ன பிளாக் இருந்ததுன்னா நம்மால நடக்க முடியுமா, சிரிக்க முடியுமா, என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அவ்வளவையே கல் இருக்கு இல்லையா, கல் அடைக்கிறது இத்தினூண்டு இருக்கும். அது டாக்டர் எடுத்து காமிப்பாரு. அந்த கல் இத்தினூண்டு தான் இருக்கு, ஆனா அது என்னமா பாடுபடுத்துது. மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களிலுமே பிரச்சனைகள் இருக்கு. அது போகணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஒவ்வொரு அங்கமாக குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். இந்த வேல் காக்கணும், ரத்னவேல் காக்கணும், புனித வேல் காக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அங்கங்களை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். முருகரே கனவுல சொன்ன காரணத்தினால அவர் கட்டாயம் காப்பாற்றுவார், அவர் பார்த்து பாருன்ற காரணத்தினால ஒவ்வொரு அங்கமாக குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். இது பொத்தாம் பொதுவாக எழுதிய பாடல். அவர் மனத்தில் எந்த வக்ரமும் இல்லாமல் தான் எழுதினார். அதனால் இது நம்ம சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாக மாற்ற வேண்டாம். நீங்கள் ஒரு சிலர் வருத்தப்பட்டீங்கல்ல, நீங்கள் இதை பற்றி பேசலைன்னு. ஏன் நம்ம அதை பற்றி பேசணும்? நமக்கு நல்லது மட்டுமே நம் கண்களுக்கு தெரியட்டும், கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அதை வளர்க்கவும் கூடாது, பிரபலப்படுத்தவும் கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப பெருசு பண்ணிக்கவே இல்லை. நல்லதும் கெட்டதும் நம் பார்வையை பொறுத்து தான் இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது நல்ல பார்வை உள்ளவர்கள் என்ன நினைப்பாங்க, குழந்தை பாவம் பசியில் இருந்திருக்கு, பால் சாப்பிடுதுன்னு அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. இதுவே வக்ரம் எண்ணம் படைத்தவர்கள் குழந்தை பசிக்கு பால் குடிக்குதுன்றதை மறந்துக்கிட்டு வேற கண்ணோட்டத்துடன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாடலை பற்றி தவறாக பேசியவர்களுக்கு, வக்ர எண்ணத்துடன் பார்ப்பவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு 3 மாத குழந்தை என்ன வளர்ச்சி அந்த குழந்தைகிட்ட இருக்கும், ஆனா அந்த குழந்தையையும் வக்ரமாக பார்த்து அந்த குழந்தையை சிதைக்கிறவர்கள் நாட்டில் இருக்காங்க தானே. இது
போன்ற செய்திகள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தந்தை மகளை மகளாக பார்க்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வக்ர எண்ணம் படைத்த தந்தை மகளையே பலாத்காரம் செய்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது? அவர்களுடைய வக்ர பார்வையால், வக்ர எண்ணத்தால் தானே நிகழுது. அந்த 3 மாத குழந்தைகிட்ட என்ன இருக்கு? அப்படி அந்த பிள்ளையை சிதைக்கிற அளவுக்கு உன்னுடைய மனதிலே வக்ரம் இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த மாதிரி செய்கிற. அதுபோல தான் பக்தி பாடல்களை பக்தி பாடல்களாக பார்க்கணும். அதில் போய் நம்ம வக்ர எண்ணத்தோடு பார்த்தோமேயானால் அது பார்க்கிறவர்களுடைய குற்றம். பாடலின் குற்றமோ, அதை எழுதியவர் மேல் குற்றமோ, முருகன் மேலே குற்றமோ கிடையாது. இது எங்களுடைய நம்பிக்கை. கந்தர் சஷ்டி கவசம் எங்களுடைய நம்பிக்கை. அதை சிதைக்க முற்பட்டாலும் யாரும் சிதைய மாட்டாங்க. அதுதான் உண்மை. இது சொல்லிட்டு நம்ம பக்தியை குறைக்கலாம்னு நினச்சிட்டு கோட்டை கட்டிட்டு வேணா இது சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று, இந்த கந்தர் சஷ்டி கவசம் பாடல் பற்றி ஆய்வு செய்தி ஒன்று படித்தேன். அதாவது இந்த பாடலை படிக்க படிக்க நம் மனதில் பலம் ஏற்படுகின்றது. அதனால் நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சரியாயிட்டு வருது அப்படின்னு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டு வர்ற செய்தி தான். அதாவது நம்ம மூளை தான் கட்டளையிடுது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், இப்படி செயல்படு இப்படி செயல்படுன்னு. இதை தைராய்டு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுலேயே சொல்லியிருந்தேன், மூளை தான் தைராய்டு சுரப்பிகளுக்கு கட்டளையிடுது, எவ்வளவு சுரக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது கட்டளையிடுது. அதுபோல தான் இந்த மூளை நம் உடல் அங்கங்கள் அனைத்துக்குமே கட்டளையிடுது, இப்படி செயல்படணும் இப்படி ஆகணும்னு. எப்போவுமே நமக்கு மூளையில் பிரச்சனை இருந்ததுன்னா வயிறு வலிக்கும், வயிற்றில் பிரச்சனை ஏற்படும். காரணம் என்ன? மூளைக்கும் வயிற்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது ஸ்ட்ரெஸ், கவலை அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. அதுபோல தான் பார்த்தீங்கன்னா இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை உள்வாங்கி படிக்கும் பொழுது அது அந்த மூளை பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் போய் ரெஜிஸ்டர் ஆயிருமா. அப்படி பொருளை உணர்ந்து படிக்கும் பொழுது ரெஜிஸ்டர் ஆன அந்த பாடல் வரிகளே நமக்கு ஒவ்வொரு அங்கங்களையும் குணப்படுத்துது. இதுதான் உண்மை. அதனால தான் முருகப்பெருமானே சொல்லியிருக்கார், இந்த மாதிரி பாடலை எழுதுப்பா அப்படின்னு. முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை தினமுமே படிச்சுக்கிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அகலுங்க. இது நான் கண்கண்ட உண்மை. இதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. இன்னொன்று, பக்தி, மொழி, உணவு எல்லாம் நம் உணர்வோடு கலந்த விஷயம். இதை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் கூட காதில் வாங்காதீங்க. அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம பார்க்கவே கூடாது. நான் எப்படி தவிர்த்தேனோ அதுபோல் நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இது போன்ற விஷயங்களை தலைப்பு பார்த்தாலே நமக்கு தெரியும். நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக தலைப்பு இருந்தால் தயவு செஞ்சு தவிர்த்துக்கிட்டு வாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நெகட்டிவான ஒரு வார்த்தை கூட நம்ம பார்த்தோம்னா அது நம் மூளையில் போய் இம்பேக்ட், அதனுடைய ஆட்சியை செலுத்தும். நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை தினமுமே படியுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த டேப் ஓட விட்டு அது காது கேட்குற மாதிரி சத்தத்தை வச்சுக்கிட்டு கேளுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக பாடியிருக்கக்கூடிய சூலமங்கல சகோதரிகள் பாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கோங்க. அதை கேட்டுட்டு வாங்க. ரொம்ப பிரமாதமான இசை அமைப்பு. அந்த இசையும் நமக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் தெளிவாக இருக்கும், யார் என்ன சொன்னாலும் நம்முடைய இந்த பக்தியிலிருந்து பின்வாங்குவது இல்லை அப்படின்ற முடிவோடு இருக்கின்ற காரணத்தினால சமீப காலமாக இந்த பக்தி வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. முன்னை காட்டிலும் நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்கள், வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.